ஸ்வீட் பிடிக்குதோ இல்லையோ ஆனா லட்டுனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டாலே திகட்டி போயிடும். ஆனா லட்டு மட்டும் 2 கொடுத்தாலும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும், பார்க்கிறதுக்கும் சூப்பரா இருக்கும். வீட்லயே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில எல்லாருமே ஈஸியா செய்யற வகையில இந்த லட்டு இருக்கும். நிச்சயமா பிகினர்ஸ் கூட சூப்பரா செய்யலாம். சமையல் செய்யறதே கஷ்டம், இதுல எங்க ஸ்வீட்லாம் செய்யறது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா இந்த டிப்ஸ்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைமா சூப்பரா செஞ்சேன்னு கண்டிப்பா சொல்வீங்க. அது மட்டும் இல்ல, யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் சொதப்பொன்னு சேர்த்து எல்லாத்தையுமே இந்த வீடியோல காட்டியிருக்கேன். வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலயே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால உங்களுக்கு என்ன யூஸ்னா, நான் போடக்கூடிய புத்தமுதி வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடனே வந்து சேரும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவா இருந்தா லிங்க் டச் பண்ணி ஈஸியா போய் பார்க்கலாம். அதோட சின்ன லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மெஷர்மெண்ட் கப்பில் அளந்துக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி ஒரே ஈவனான அளவுள்ள பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதில் அளந்துக்கோங்க. இப்போ நம்ம 250 ml கப்பில் தான் அளந்துக்க போகிறோம். இப்போ 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதை சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், நல்லா உதிரியாக நல்லா தூள் தூளாக இருக்குல்ல, இதுக்காக தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். எந்த கப்பில் அளந்து எடுத்துருக்கீங்களோ கடலை மாவு, அதே கப்பில் வாட்டரும் அளந்துக்கோங்க. தண்ணி வந்து 1/2 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது. பக்குவத்தை நான் காட்டிடுறேன், அதை பொறுத்து நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஊற்றி கலந்து விடுங்க. ஒரே டைமில் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது போல் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. 2 விரல்களுக்கு இடையில எடுத்தோம்னா எந்த அளவுக்கு தூள் உப்பு வருமோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பை வந்து தூக்கி கொடுக்கும், திகட்டாது, அதுக்காக இது போல சேர்த்திருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுட் கலர் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்க சேர்த்துக்கோங்க, அல்லது எதுவுமே வேணாம்னா மஞ்சள் தூள் கூட நீங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம், அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கலர் எங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அதை எப்படி செக் பண்ணுறதுனா, கொஞ்சம் மாவு எடுத்து இது போல் ஒரு ட்ராப் மட்டும் விட்டு பாருங்கள். போட்ட செகண்ட்லேயே வேலை வருதான்னு பாருங்கள். இது போல் எடுத்து ஊற்றினோன்னா இது போல் இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது போல் நம்ம மாவை வந்து ஊற்றின உடனே நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். இது போல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். வேறு வேறு டைரக்ஷனில் தான் ஊற்றணும், மேலே மேலே ஊற்றாதீங்க. ஒரு மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மேலே மேலே ஊற்றுனீங்கன்னா கீழே போய் அடியில் வந்து பிடிச்சிக்கும். நுரையெல்லாம் நல்லா அடங்கினோடனே நீங்கள் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் பூந்தி போல் செய்யணும்னா இது போல் அரிகரண்டியில் கரண்டியை நல்லா ஒரு தடவை எண்ணெயில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இது போல் அதுக்கப்புறமா வேகமாக எடுத்துகிட்டு வந்து மாவை இது போல் சேர்த்துட்டு, நடுவில் தான் சேர்க்கணும், சேர்த்துட்டு உடனே தேய்ச்சி விட்டுருங்க. வெளியில வராத அளவுக்கு மாவு பார்த்துக்கோங்க. உள்ளுக்குள்ளேயே அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள விழுகிற மாதிரி தேய்ச்சி விடணும். கொஞ்சம் தண்ணியா செஞ்சிருந்தீங்கன்னா அதுவாகவே விழுந்துரும். இது போல இருந்துச்சுன்னா தேய்ச்சி விடுங்க, ஈஸியா விழுகும். நல்லா குட்டி குட்டியா சூப்பரா கிடைக்கும். கார பூந்தி எல்லாம் செய்வோம்ல, அது போல கிடைக்கும். ஒரே டைம்ல முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 2வது டைம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு நீங்க போடுறதுக்கு முன்னாடி இது போல ஏற்கனவே இருந்த தூள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை அரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது மட்டும் கருகலாம், கொஞ்சம் கருப்பு கருப்பா இருக்கும். ஏன்னா ஓவர் ஹீட் ஆயிரும்ல, அதனால. சோ எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க. ஜார்ல சேர்த்துட்டு இது போல பல்ஸ் மோட்ல ஒரு 3 தடவை அரைச்சிங்கன்னா போதும். அரைச்சதுக்கு அப்புறம் இது போல கொரன்னு இருக்கணும், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. அல்லது பூந்தி போல போடுறீங்கன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு ஜீனி எடுக்க போறோம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் ஜீனி சரியா இருக்கும். ரொம்ப ஸ்வீட் கம்மியா வேணும்னா நீங்க 3/4 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திராட்சை எடுத்துக்கோங்க. இதை வறுக்காமையும் சேர்க்கலாம், வறுத்துட்டும் சேர்க்கலாம். 1 கப் அளவுக்கு ஜீனிக்கு அதுல பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்க ஒரு வேளை டம்ளர்ல அளந்தீங்கன்னா அதுல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 250 ml கப்ல 1 கப் ஜீனிக்கு அதே கப்ல 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். ஜீனி கொஞ்சம் கரைஞ்சதுமே 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கேசரி பவுடர் 1 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கடையில பாக்குறது போலவே செய்யணுங்கிறதுக்காக மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன். இது ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிசுக்கு பதம் இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் பாகு எடுத்து நல்லா ஆற விட்டுட்டு இப்படி தொட்டு பாருங்க, லேசா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்கத சேர்க்க போறோம். அடுப்பை முழுவதுமா சிம்ல வச்சிருங்க. சேர்த்த உடனே கைவிடாம கிளறி விடணும். முந்திரி திராட்சையும் இப்பவே சேர்த்துடுறேன், நல்லா கிளறி விடுறேன். இந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு கிளற சொல்லியிருந்தனால நல்லா மறுபடி கிளறிட்டு இருந்தேன். தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்ப பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. கிளறிட்டு இது போல எண்ணெய் வருது பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் ரொம்ப மிஸ்டேக் நடந்தது. சோ பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் அதிகமா, அதனால நிறைய எண்ணெய் இருக்கு, இதை வந்து நம்ம எடுத்துடலாம்னு நினைச்சு கொஞ்சம் எடுத்து இது போல நான் சேர்த்துட்டேன். ஸோ எடுக்க என்னாச்சுன்னா இது போல ஒதுக்கும் போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 1 நிமிஷத்துக்குள்ள எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. அடி இதை எடுக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப இறுகிருச்சு. மொறுன்னு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. உருண்டையெல்லாம் பிடிக்க முடியல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஸோ அடுத்த நாள் நான் செய்யறேன். இந்த சரியான மெத்தடை குயிக்கா பாத்திரலாம். கவனமா பாருங்க. அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். மறுபடியும் முதல்ல
ஒரு பிஞ்சுக்கும் குறைவா கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்திருக்கேன். அரை பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே போல அரை பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல நீங்க கடலை மாவு அளந்திருக்கீங்களோ அதே கப்ல பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/4 கப்பு இது இந்த கப்ல எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால அதுல பாதி எடுத்துக்கிறேன். கடலை மாவு நான் சலிக்காம சேர்த்துட்டேன், அதனால கொஞ்சம் அதிக டைம் எடுத்துச்சு கிளறதுக்கு. நீங்க சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, ஈஸியா இருக்கும். குட்டி இல்லாம வரும், அதாவது கட்டி கட்டியா இல்லாம வரும். நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரே ஒரு கோட்டிங் மட்டும் ஆயிருக்கு பாத்தீங்களா விஸ்க்ல, அது போல இருக்கணும். அல்லது ஒரு விரல்ல இது போல தொட்டு பாத்தீங்கன்னா இது போல சொட்டு வந்து நின்னு ஒழுகணும், அது போல வச்சுக்கோங்க. ஒரே ஒரு லேயர் மட்டும் விரல்ல ஃபார்ம் ஆயிருக்கணும். அடுப்பு பத்த வச்சுக்கலாம், ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதுல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இப்ப பாருங்க, கிட்ட வச்சு ஊத்தி காட்டுறேன். அது கொஞ்சம் முறுக்கு மாதிரி கொஞ்சம் அகலமா வரும். இப்படியும் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம அரைக்க தான் போறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் தூரமாவும் வச்சு ஊத்தி காட்டுறேன் பாருங்க. தூரமா வச்சு ஊத்தி காட்டும் போது கொஞ்சம் நூல் மாதிரி விழுகும், அதனால ஈஸியா நல்லா மெல்லிசா விழுந்துச்சு. கொஞ்சம் கையை வந்து சென்டர்ல வச்சு நல்லா ஆட்டி விட்டுக்கிட்டே இது மாதிரி ஊத்துனீங்கன்னா நல்லா தூள் தூளா விழுகும். செகண்ட் டைம் போடுறீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க. எண்ணெய் காய வச்சிருக்க பாத்திரம் கொஞ்சம் உயரமா இருக்கட்டும். இதுவும் எப்பவும் போலதான், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸில கொரகொரப்பா பல்ஸ் மோட்ல வச்சு அடிச்சிட்டு வந்துருங்க. உங்களுக்கு கொஞ்சம் முழுசு முழுசா வேணும்னா ஒரு டைம் அரைச்சிட்டு எடுத்து பாருங்க, ஒன்னும் பாதியமா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரிய கடையில எல்லாம் அப்படியே தான் சேர்த்துப்பாங்க. நீங்க வறுத்துட்டு சேர்க்கணும்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். 1/4 கப் கடலை மாவு எடுத்திருந்தோம், அதே கப்ல அதே அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. சப்போஸ் 1 கப் எடுத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. 1/4 கப் ஜீனி சேர்த்திருந்தோம், அதுல பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்துக்கிறோம். தண்ணி ஊத்திட்டு நான் இன்னும் அடுப்புல வைக்கல, சும்மாவே கரைச்சு விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு இது போல ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கரைச்சு விட்டுருங்க. முன்னாடியே நான் அடுப்புல வைக்கல, இப்பதான் வைக்கிறேன். ஏன்னா சேர்த்த உடனே சில பாகு வந்து ஜீனி கரையாம இருக்கும், அதுக்குள்ள பக்குவம் வந்துடும், அந்த பிசுக்கு பதம் வந்துடும். அதனால நிறைய மிஸ்டேக் ஆகும். லட்டு கடிக்கும் போது மொறு மொறுன்னு ஒரு மாதிரி ஜீனி தனித்தனியா தெரியும். லேசா நுர வரும் போதே ஏலக்காய் தூள் 1 பிஞ்ச் அளவுக்கும் அரை பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக தான் செய்றோம், தேவையில்லைன்னு நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. பிசு பிசுப்பு ஆன உடனே பொரிச்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே உடனே சேர்த்துருங்க. சேர்க்கும் போது அடுப்பு கண்டிப்பா குறைவா இருக்கணும், சிம்ல தான் இருக்கணும். பாகு பதம் கொஞ்சம் கூட கம்பி பதம் வந்துடக்கூடாது. கரண்டி வந்து மேல வரைக்கும் போகாத அளவுக்கு பாத்துக்கோங்க, ஏன்னா மேல எல்லாம் ஜீனி அப்படியே முழுசு முழுசா நிக்கும். ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும், நல்லா அப்சர்வ் பண்ணிரும். தண்ணி மட்டும் வத்தினா போதும். லேசான லட்டு சாஃப்டா இருக்கும் இல்லையா, அது போல வேணும்னா 30 செகண்ட்லயே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு லட்டு வேணும்னா நான் செய்யற மாதிரி செய்யுங்க. இது போல தண்ணி வத்திரணும், ஆனா லைட்டா சுத்தியும் லேசா பபிள்ஸ் வரும். அந்த ஸ்டேஜ்ல நீங்க இறக்குனீங்கன்னா போதும். நல்ல நொழு நொழுன்னு இருக்கு, ஆனா சுத்தி பாருங்க லேசா முட்டை முட்டையா வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சோ இந்த பக்கம் மட்டும் பாத்துக்கோங்க. இது போல இருந்தா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து முந்திரி திராட்சையை வறுத்ததை இதுல சேர்த்துக்கலாம். நீங்க வறுக்காம கூட அப்படியே சேர்த்துக்கலாம். சப்போஸ் வறுக்காம அப்படியே சேர்க்கறீங்கன்னா 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போது உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். இது போல கிளறி விடும்போது மேலே எல்லாம் ஒட்டி இருக்கிற அந்த பூந்தியவும் எடுத்து விட்டுருங்க, ஏன்னா அதுவும் கொஞ்சம் திக்காயிடும். சோ ஒன்னா எடுத்து விட்டு ஒரே பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கு. இப்போ இது போல கையில எடுத்து உங்க உள்ளங்கைக்கு உள்ள வர்ற மாதிரி லட்டு பிடிங்க. பெருசா இருந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால உள்ளங்கைக்கு உள்ள வர்ற அளவுக்கு மட்டும் நான் எடுத்து லட்டு பிடிக்கிறேன். உங்களுக்கு ஒரே சைஸஸா வரணும்னா குழிக்கரண்டி இருக்கும் இல்லையா, அதுல எடுத்து ஒரே அளவுல எடுத்தீங்கன்னா ஒரே அளவுல எல்லா லட்டுகளும் சூப்பரா கிடைக்கும். அது போலவும் செய்யலாம். உங்களுக்கு கரெக்டா கையிலேயே பக்குவம் தெரியும்னா இது போலவும் செஞ்சுக்கலாம். 1/4 கப்புக்கு எத்தனை லட்டு வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். எனக்கு 1/4 கப்பு கடலை மாவுல கைக்குள்ள அடங்குற மாதிரி 5 லட்டு வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இது வந்து 4 to 5 நாளைக்கு கெட்டு போகாது. கைகளை வந்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு தண்ணியே இல்லாம உருண்டை பிடிங்க. அப்பதான் 4-5 நாளைக்கு நமக்கு கெட்டு போகாம இருக்கும். அல்லது கையில ஒரு கிளவுஸ் போட்டுட்டு, பிளாஸ்டிக்ல கிளவுஸ் எல்லாம் விக்குதுல, அது போல போட்டுட்டு நீங்க உருண்டை பிடிச்சீங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பிச்சு காட்டுறேன். இப்படியே கடையில கிடைக்கிறது போலவே இருக்கும். சாஃப்டா வந்திருக்கு. நம்ம கையில உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இல்லாம நொல்லு நொல்லுன்னு வேணும்னாலும் நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ஈஸியா நோட்டிபிகேஷன் வரும். இது போல நிறைய வகையான ரெசிபிகள் நம்ம சேனல்ல இருக்கு. சில வீடியோக்களோட லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் கண்டிப்பா அதுல இருக்கலாம். மறக்காம செக் பண்ணி பாருங்க.